அனைவருக்கும் வணக்கம். நன்றி வருகினும் தீவே விலகினும் நான் அறிவது ஒன்றும் இல்லை. உனக்கே வரமென உள்ளமெல்லாம் உனதென்றழித்து விட்டேன். உள்ளமெல்லாம் உனதென்றழித்து விட்டேன். தாயே தமிழே தன்னிகரெல்லாம் ஒளியே, ஆழி பெரு வெள்ளத்திலே அணையா விளக்கே, நாணச்சுடர் ஒளியே, நம்பிக்கை பேரொழியே, நாணத்தில் வளர்வரும் நலம் தரும் நாயகியே, ஊழி தோறும் சுழலும் உண்மை தமிழ் தொடரே, என் நாவிலே வந்து நில்லம்மா, நற்றமிழாய் சொல்லம்மா என்று அன்னையினுடைய அடிக்கமலத்தை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தமிழ் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் அருமையான ஒரு தலைப்பை தமிழர் நாளைய தலைமுறைக்கு அறிவியலை யுகமாக மாற்ற வேண்டும் என்ற நல்ல முனைப்போடு இப்பணியை மேற்கொண்டிருக்கின்ற சென்ட் ஜோசப் கலைக்கல்லூரி மற்றும் தமிழ்நாடு தமிழ் சங்கம், நெதர்லாந்து தொலைக்காட்சி ஆகிய நிறுவனத்தார்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய நிறுவனர், நிர்வாகி, முதல்வர், தமிழ்துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், சிறப்பு ஆலோசகர்கள், மேலும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு நிகழ்ச்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல முனைப்போடு நெதர்லாந்து தொலைக்காட்சி, சூரிய தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கும் நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிற்றிலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை. சிற்றிலக்கியம் என்பது என்ன பொருள் அப்படின்னு பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல் குறிப்பிடுகிறது. சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு இந்த உறுதி பொருள்கள் நான்கினையும் ஏதாவது ஒன்றை மிகுதிப்படுத்திக் கொள்வது அல்லது தொடர்ந்து அதை பற்றிய சொல்லிக் கொண்டே போகிற ஒரு பாடல் முறை அமைப்பு என்ற நிலைப்பாட்டில் அது எடுத்து செல்லப்படுகிறது. இந்த இலக்கிய வளர்ச்சி என்பது இப்பொழுது அதிகமாக வளர்கிறது என்று நாம் பார்த்தால் 14ஆம் நூற்றாண்டில் தான் இதனுடைய வளர்ச்சி தொடக்கம் ஆகிறது. இதற்கு முன்பே 16ஆம் நூற்றாண்டில் கூட கலியத்து, பரணி போன்ற இலக்கியங்கள் எல்லாம் வளர்ந்தாலும், ஆனால் அதிகமான வளர்ச்சி என்பது 14ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குகிறது. 16ஆம் நூற்றாண்டு வரை மிக அதிவேகமாக வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு பழந்தமிழர் இலக்கியங்களில் பதிற்றுப்பத்திலும், ஆற்றுப்படை நூல்களிலும், நீதி நூல்களிலும், பக்தி இலக்கியங்களிலும் இதனுடைய கூறுகள் காணப்படுகிறது. வீரமாமுனிவர் சிற்றிலக்கியங்களை பற்றி 96 வகை என்று கூறி ஒரு வரையறை செய்கிறார். அதற்கு அப்புறம் அதை சில காலங்கள் கடந்து சிற்றிலக்கியம் பற்றிய ஆய்வுகள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த இலக்கியங்களினுடைய காலநிலைகளிலும் அந்த வகைகளினுடைய அமைப்புகளையும் மாணவர்களும் பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது, குறிப்பாக சென்னை மாநில கல்லூரியில் பணிபுரிந்த தமிழ் பேராசிரியர் முனிவர் கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு ஆய்வுக்களங்களுக்கு சென்று தேடி தொகுத்து நூல் ஆதாரங்களோடு 108 இருக்கிறது என்பதை, அந்த நூல் ஆதாரங்களோடு வரிசையாக 108 இருக்கிறது என்பதை ஒரு நூலாக வெளியிடுகிறார். அதற்கப்புறம் வருகின்றவர்கள் 200க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது என்று அறிஞர்கள் வெளியிடுகிறார். இன்றைக்கும் அப்படியே பெயராக இருக்கிறது, ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வகையில் வகைப்படுத்துகிறார்கள். இணைய வழிகள் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு 350க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது என்று இணைய வழியில் தகவல் பதிவாகி இருக்கிறது. இப்படி சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் இன்னும் நீண்டு கொண்டே போகின்ற சூழல் இருக்கிறது. இன்னும் ஆய்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் அதை நீளப்படுத்தி கொண்ட இருக்கும். இன்னும் ஆய்வுகளங்களுக்கு சென்று, ஊர்களுக்கு சென்று அதை பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நீண்டு கொண்டே போகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சிற்றிலக்கிய சார்ந்த அறிவியல் சிந்தனை என்பது குறிப்பாக சில இலக்கியங்களை மட்டுமே தொட்டு காட்டி அதில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடிய விளைகளை, குறிப்பாக சில இலக்கிய வகைகளில் பார்க்கின்ற பொழுது அந்தாதி, புறவஞ்சி, பல்லு, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், தூது, அனுபூதி, அகவல், ஊசல் போன்ற இலக்கிய வகைகளில் இருக்கும் அறிவியல் சிந்தனைகளை மட்டும் ஆராய முற்படுகிறேன். மிக தெளிவாக தெரிகிறது தமிழ் சார்ந்த சமூகம் எவ்வளவு அறிவியல் சிந்தனை தன்னுள் புதைந்திருக்கிறது. இந்த நூல்களை ஆராய்கின்ற பொழுது மிக ஆழமான ஒரு அறிவியல் சிந்தனை தமிழ் சார்ந்த சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள், அதை அறிந்திருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக புலப்படுகிறது. உலக தோற்றம், உலக இயக்கம், வானசாஸ்திரம், கால சூழல், நிலவியல், அதாவது நிலவியல் மட்டுமல்லாமல் பூமி இயக்கம், காற்றினுடைய தன்மை, நீரியல், ஒளியியல், உயிரின் வளர்ச்சி, அல்லது உடலின் பகுப்பு, மெய்யியல், அதாவது விசை சார்ந்த அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், வேளாண்மை சிந்தனை, கட்டிடக்கலை சிந்தனை, மருத்துவம் என்று
அப்படியே பாய்கின்ற பொழுது அது நீண்டு கொண்டே செல்லுகிறது. சில இந்த தலைப்புகளில் தான் நான் சொல்ல விழைகின்றேன். உலக தோற்றம் குறித்து அபிராமி அந்தாதியில் கூறப்படுகின்ற தகவல்களை இப்ப நான் பதிவு செய்கிறேன். அபிராமி அந்தாதியில் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகமெங்கும் நின்றாள் அப்படின்னு சொல்றார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகமெங்கும் நின்றாய். இது ஒன்று அந்த அறிவியலாளர்கள் சொல்லுகின்ற கருத்து. உலகம் ஒன்றிலிருந்து பிறக்கிறது என்று அந்த தன்மையை பற்றி சொல்லுகின்ற அடிக்கும் அதுக்கும் ஒத்து வருகின்ற நிலையை பார்க்கணும். அனுபூதி, கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அப்படின்னு சொல்றார். உருவாய் முதல்ல உருவாயிருக்கு, அப்புறம் அருவமாகிறது, அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி இருந்து இல்லாத மாதிரி இருந்து, அப்புறம் மறுதல் என்பதால் வாசனை அல்லது காற்று என்று பொருள், அப்புறம் மலர்தல் என்பது தோற்றம் என்று பொருள், அப்புறம் ஒரு இறுக்கத்தன்மை பெற்று ஒளியியல் அடிப்படையில வருது, அப்புறம் கருவாகி உயிராகி இந்த விதிப்படி இந்த உலக விதிகளுடைய அணுக்களினுடைய விதிகளின்படி இந்த உலகம் இயங்குகிறது என்பதை அந்த கந்தர் அனுபூதியிலே பதிவுபட்டு. இது மட்டுமல்லாமல் இவர்கள் சிற்றிலக்கியங்கள் மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் அறிவு பெற்றவர்களா என்று பார்த்தால் இல்லை. இதற்கு பின்னாடி போய் பார்த்தாலும் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களிலே இந்த உலக தோற்றம் பற்றிய விழுமியங்கள் காணப்படுகிறது. விசும்பில் ஊழியும் இந்த பரிபாடல் பாடல்களில் விசும்புள் ஊழி ஊழி செல்லும் கருவளர் வானத்து இசையின் தோற்றி உருவறிவார் ஒன்றின் ஊழியும் உந்து வழி கிடந்து ஊழியும் ஊழியும் செஞ்சீர் சுடர் ஊழியும் பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவையேற்று உள்முறை வெள்ளம் முழுகி ஆத்தடுப்பு மீண்டும் பிடு உயர்ந்து ஈண்டும் அவற்றிற்கு உள்ளீடு ஆகி இருநிலத்து ஊழியும். ஊழின்றது ஊழி என்ற காலம் என்று சொன்னா பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி செல்ல வேண்டும். உலகம் அழிந்து அழிந்து தோன்று கொண்டே இருக்கிறது என்ற நிலையை இங்க பரிபாடல் சொல்லுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த சிந்தனை சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்பதை, உலக தோற்றத்தை 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லுகின்ற ஒரு வல்லமை சார்ந்த அறிவியல் இருக்கிறது என்பது போது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல இதை மறந்து விட்டோம். அந்த பணியை சீரும் சிறப்புமாக இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது இந்த நிறுவனங்கள் என்பதற்கு பாராட்டத்தக்க உரியது. அதே தொல்காப்பியம் இளம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்தது மயக்கும் உயிர் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி திருவாசகத்திலும் அண்ட பகுதியில் உண்டம் பிறக்கும் அளவரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்றழி பகரின் 101 கோடி மேற்பட விழிந்தது என்ற பாடல் திருவண்ட பகுதியிலே வருகிறது. இப்போ ஒரே ஒரு கேள்வியை விஞ்ஞானியாண்ட ஒரு மாணவர் வைக்கிறான். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இப்ப நீங்க சமயத்துல இருக்கீங்களே, ஆனா நீங்க இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களோடு புழங்கி கொண்டிருக்கிறீங்களே, அதெல்லாம் சரி, நீங்க விஞ்ஞானத்துக்குள்ள இருந்து சமயத்தையும் நம்புறீங்களே அப்படின்ற கேள்வி தினத்தந்தியில வந்த நிகழ்வு தான். இதை பதிவு செய்கிறேன். ஆனா அப்போ அந்த மாணவனுக்கு ஒரு விடையாக கொடுக்கின்ற பொழுது இந்த திருவாசகத்தில் வருகின்ற திருவண்ட பகுதி பாடலை தான் சொல்றாரு. உலகம் எப்படி தோன்றியது என்ற நிலையில் இந்த பாடலுடைய வரியை அவர் எடுத்து காட்டுகின்ற பொழுது விஞ்ஞானிகளே இதை திருவாசகத்தில் இருக்கின்ற உலக தோற்றத்தை பற்றி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற நிலை பார்க்கணும். அதே திருமந்திரத்திலும் ஒன்றிலிருந்து அது பலவாக பிரிகின்ற தன்மையும் சொல்லப்படுது. உலக தோற்றத்தினுடைய முதல் புள்ளி உலக இயக்கம் எப்படி இயங்குகிறது அப்படின்றதுக்கு கரும்புள்ளி தன்மையை சொல்கிறார்கள். ஆனா இது திருவாசகத்துல சொல்லப்படுகின்ற செய்திகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் அதுல ஆழமாக இருக்கிறது. உலகம் எதை சார்ந்து இயங்குகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் சூரியனை தான் முதல் முன்வைக்கிறார்கள். அதுதான் உலகம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. சூரியனை நம்ம அணைச்சிட்டுனா எந்த உயிரிலும் இயங்காது என்பதுதான் அறிவினுடைய கோட்பாடு. இன்னைக்கு வயல்வெளியில போய் பார்த்தீங்கன்னா சின்ன சூரிய வெளிச்சம் படாத இடத்துல உயிர்கள் குறைவா வளர்ந்திருக்கும், இல்லைன்னா அது வளர்ச்சி குன்றி இருக்கும். அப்ப அதே மாதிரி நெல்வெளி மண்மணிகள்லாம் விளைந்திருக்காது. அதுதான் இங்க சிறப்பா சொல்றாங்க. சூரியனுடைய இயக்கம் தான் முதல்ல உயிர்கள் இயங்குவதற்கு அப்படின்னு சொல்றாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சிதோர் திலகமுடையார் அப்படின்றார் அபிராமி அந்தாதியார். முதல் பாட்டே தான் சொல்றாரு. செங்கதிரோன் உச்சிவோ, அந்த செங்கதிரோன் அப்படின்றது இளம் சூரியனை பற்றி பேசுகிற தன்மை. தினகரன் போன்ற சிகப்பழகுன்றது திருக்குற்றால குறவஞ்சியிலே வருகிறது. தினகரன் போன்ற சிகப்பழகு சூரியனை பற்றிய ஒரு அறிவு சார்ந்த தன்மை. இப்போ சூரியனில் இருந்துதான் பூமி பிரிந்து வந்தது அப்படின்ற அறிவியலாளர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம் அப்படின்ற சித்தர்களுடைய கருத்தும் ஒன்றுதான்.
அந்த சூரிய இயல் நாம எல்லாம் சூரியன் சொன்னா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுவீர்கள் சொன்னா பல மில்லியன் ஆண்டுகள் 400 மில்லியன் ஆண்டுகள் தான் அந்த பூமி குளிர்ச்சி பெற்றிருக்கிறது. சூரியன் நெருப்புல இருந்து அந்த சூரியன்ல இருந்து ஒரு நெருப்பு துண்டு இங்க பூமியா விழுது. அப்புறம் சாம்பல், மண், நீர், காற்று என பிரிந்து அதுல இருந்து தான் உயிர்கள் பிறக்கிறது. மனித இனம் தோன்றி 1.5 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. அதனாலதான் பூமி சூரியனை நோக்கி சுயத்தி கொண்டிருக்கிறது என்ற தன்மையை பார்க்கணும். பழந்தமிழர் இலக்கியத்தில் கூட இளம் சூரியன், முது சூரியன், உதயா, கதிரவன், கதிரோல், தினகரன், ஞாயிறு, வெயில், பொழுதன் இப்படிப்பட்ட சொற்கள் ஆட்சிகளை பார்க்க முடியும். இந்த திருவள்ளுவரே சொல்லுகிறார், உலக இயக்கம் என்பது சூரியனால் தான் இயங்குகிறது, அது அந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது என்பதை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்றார். உயிரெழுத்துக்கள் எல்லாம் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அகரம் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகின்ற பொழுது அகரம் என்பதற்கு உயிர் என்று ஒரு பொருள் உண்டு. அப்போ உயிராகிய எல்லா இங்க இருக்கின்ற எத்தனை லட்சம் உயிர்கள் 84 லட்சம் உயிர்கள் இருப்பதாக சொல்கிறார். அந்த லட்சமான உயிர்கள் இயங்குவதற்கான முதல் அடிப்படையாக இருப்பது சூரியன் என்பதை ஒரு மிக ஆழ்ந்த சிந்தனையோடு பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் மிக வலிமையான அறிவியல் சிந்தனையோடு சிந்தித்திருக்கிறார்கள் என்பது அறிவியல் சிந்தனை இருந்திருக்கிறது என்பதை சூரியனை, அதே மாதிரி சூரியனை போற்றுதல், சூரியனை போற்றுகின்ற வழக்கம் இளங்கோடிகள் சொல்றார். ஞாயிறை போற்றணும், ஞாயிறை போற்றணும். அதே மாதிரி பெரும் பொங்கல் நம்ம கொண்டாடுவது சூரிய வழிபாடு. அந்த தன்மை இப்ப சூரியன் ஒரு மாதம் நமக்கு அணைச்சிட்டுனா எந்த உயிர் இந்த உலகமே இயங்காது, அப்படியே நின்றுடும். ரேஸ்ல போயிட்டு அப்படியே எல்லா உயிரிலும் இறந்து போடும். அந்த மாதிரியான பண்பாட்டிலேயே கலாச்சாரத்திலேயே சூரிய வழிபாடு என்பது நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது. இது சூரிய ஒளிக்கு ஒளியியல் அப்படின்னு சன் சீன்ஸ் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க 2007 ஆண்டு ஒரு திரைப்படம் சன் ஜீன் அப்படின்ற ஒளி, இந்த சூரிய ஒளி என்ற ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அது எப்படின்னா என்ன திரைப்படம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படம் சூரியனுக்குள்ள பயணிக்கிற மாதிரி, மனிதர்கள் சூரியனுக்குள்ள பயணிக்கிற மாதிரி. அந்த சூரியனுக்கு போய் எப்படி பயணிப்பாங்க, எல்லாம் எரிச்சிருமே அப்படின்றது. இப்ப மழை வந்தா நம்ம கொடை பிடித்துட்டு போறோம் இல்லையா, அது மாதிரி வேதியியல் தொழில்நுட்பம் சார்ந்த ரசாயனம் சார்ந்த அந்த குடைகளை அமைத்துக் கொண்டு அந்த சூரியனுக்குள்ளே பயணிக்கிறார். சூரியனுக்குள்ளே பயணித்து எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற கடைசியான ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இந்த சூரியனில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே பூமியில் இருக்கிறது. அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம், சூரியனும் பூமியும் வேறல்ல. அதிலிருந்து பிரிந்து வந்த வாழ்வு தானே, அது மிதம் பக்குவப்பட்டு குளிர்ச்சி தன்மையா பட்டுதான் அந்த பலப்பட்டு அந்த நிலையில் இருக்குது. அதான் நம்ம சித்தர்கள் சொல்ற கருத்தும் அதுக்கும் ஒன்று போகுது. அந்த நிலையில் தான் இவங்க சொல்ற திரைப்பட கருத்து 2057 உலகம் குளிர்ச்சி குறைந்தாது, பூமி ரிவேசா சுருங்கும் அப்படின்ற நிலையில அவங்க அந்த கருத்து அந்த சூரியனை போய் சரி பண்ணணும் அப்படின்றது அந்த திரைப்படத்தை போறாங்க. அவங்க சொல்ற கருத்தும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகின்ற கருத்தும் ஒன்றி வருகிற நிலையை பார்க்க முடியுது. இதே மாதிரி அந்த ஒன்றி வருகிற நிலை அபிராமி அந்தாயே சொல்றார், ஒளியே ஒளிரும் ஒளி கிடங்கி எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அப்படின்றார். அப்போ அந்த இடத்துல நம்ம அம்மனா பார்க்க கூடாது, அந்த மிகப்பெரிய ஒளி ஆற்றல் புரிந்த சக்திய தன்மையை தான் நம்ம இயற்கை சக்தியை தான் நம்ம வழிபடுகின்ற முறையில் இருக்கிறோம். இயற்கை சக்தி இந்த பஞ்சபூதங்களை யாராலும் மறுக்க முடியாது. பஞ்சபூதங்களை தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதனால நம் முன்னோர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளும் இந்த பஞ்சபூத வழிபாட்டை நாம் மறுக்கவே முடியாது. அதனுடைய வழிபட்டு கொண்டுதான் இருக்க. வழிபாடு என்பது தவிர்த்து அதனுடைய வழியிலே தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல இருக்கிற இயற்கை வழிபாடும் சரி, சூரிய வழிபாடும் சரி, அதை சார்ந்த அறிவியல் சிந்தனை தான் என்பதை நாம் தெளிவுபடும். அதே மாதிரி வானம் சாஸ்திரங்களை பற்றிய அறிவியல் சிந்தனை. இந்த உலகம் விரிவடைந்து கொண்டே போகிறது, இதனுடைய எல்லையை கணிப்பது என்பது மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். உலகம் என்பது உன்னுடைய எல்லை இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் வருகிறது. ஆனால் அபிராமி பட்டர் சொல்லுகிறார், வானத்திற்கு ஒரு எல்லை தன்மையான நிறம் இருக்கிறது. அந்த நிறம் என்னவென்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னு சொல்றார். வான் கூட்டல் அந்தம், அந்தம்னா முடியும்னு அர்த்தம். இப்ப அதற்குன ஒரு சக்தி தன்மை வடிவத்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த வானத்தினுடைய மையத்துக்கு செல்லணும்னா நாம கிட்டத்தட்ட ஒரு 1400 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். 1400 ஆண்டுகள் மையத்துக்கு போக முடியாது. அந்த போஸ்ட் அடிக்கிறார், அந்த வேகம் ஒரு மலை இருந்து அது தூளா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதிர்வீச்சு இருக்கிறது, மேல இருந்து இது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
அது உள்ள போய் நம்ம பயணிக்கின்ற பொழுது பயணிக்கவே முடியாத தொழில்நுட்ப ரீதியாக தான் அது உள்ள எடுத்துட்டு போகணும். அந்த அந்த சுயேட்சைக்கு ஏற்ற மாதிரியான இசைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக போக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அறிவியல் சார்ந்த சிந்தனை, வானத்தை எல்லையினுடைய முடிவு பற்றி இவருக்கு எப்படி தெரியும் அப்படி எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வானவி சாஸ்திர அறிஞராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. வானம் முழுவதையும் ஒரு துகள்கள், அணு துகள்கள் சிதறி கிடக்கிறது அப்படின்னு ஒரு நூல் வருது. 2012 கடவுள் துகள் அப்படின்ட்டு இக்கிஸ் ஓசன் என்ற அறிஞர் வெளியிடுகிறார். 2012 தான் கடவுள் துகள்கள் என்ன, அதாவது அணு துகள்களை கடவுள் மிகப்பெரிய சக்தியாக அவர் வெளியிடுகிறார். அந்த என்ன சொல்லப்படுகின்ற செய்தியில் எல்லாமே அணு சக்தியிலிருந்து உலகம் பிறக்கிறதுன்னு. அது அபிராமிப்பட்டர் என்ன சொல்றார், அண்டமெல்லாம் பூத்தவழி அப்படின்னு சொல்றார். அண்டமெல்லாம் பூத்த அண்டம், அந்த சக்தி பூத்தவழின்னா இந்த அம்மன் கிடையாது, நாங்க எல்லா சக்தி தன்மையும் அப்படி நிறைந்திருக்கிற தன்மை 100வது பாட்டுல சொல்றார். அண்டமெல்லாம் பூத்தவழி அப்படின்ற தன்மை. அதே போல வானம் விரிவடைந்தே செல்லுகிறது என்பதற்கு ஔவையார் அழகாக விளக்கம் கொடுக்கிறார். அந்த விநாயகர் அகவல்ல அணுவிற்கு அணுவாய், அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணு முற்றி நின்ற கரும்புள்ளி காட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஔவையாருடைய 9ஆம் நூற்றாண்டில் 8ஆம் நூற்றாண்டு அகவல் பாடினவருடைய ஔவையாருடைய காலம் இதுதான். இப்ப அணுவை பற்றி எப்படி அவர்கள் தெரிந்திருப்பார்கள் அப்படின்னா, அறிவியலாளரே ஒரு தொலைக்காட்சியில பேசுகின்ற பொழுது அணுவை பிளக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது ஔவையார் அணுவை பிளக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ அதை சார்ந்து ஆய்வை முன்னெடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்றது அவங்களே ஒரு பதிவு பண்ணாங்க, ஒரு அறிவியல் விஞ்ஞானியை. அதேபோல இவங்க அணுவை துளைத்து அப்படின்ற வரியை வைத்து அவங்க சொன்னாங்க. அணுவை துளைத்து 7 கடலை கூட்டிய துருக தெரிவித்த குரல் அப்படின்ற நிலையை சொன்னாங்க. இவங்க அணுவிற்கும் அணுவாய், அப்பாலுக்கு அப்பால்னா வானத்துக்கு தாண்டி போயிட்டே இருந்தோம், அப்படியே இடைவெளி போயிட்டே இருக்கு அப்படின்ற கணு மூற்றி நின்ற கரும்புள்ள அந்த கருங்கோள் பற்றிய பதிவு. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த ஒரே சூரிய குடும்பம் பூமி என்பது, நம்ம வாழ்கிற பூமி என்பது இந்த உலகத்தினுடைய எல்லை பார்க்கும் போது மிகப்பெரிய தூசுன்னு சொல்றாங்க. பெருசுதான் கிடையாது, தூசுதான். அந்த தூசுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற கருத்து சொல்றாங்க. நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, அதை சார்ந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறது அப்படின்ற தன்மையை பற்றி பேசுகிற போது இந்த கதிரியக்கம், அந்த கரும்புள்ளியிலிருந்து கதிரியக்கம் வருகிறது. அந்த கரும்புள்ளியை பற்றி இவர்கள் சொல்லுகிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எப்படி இதை அறிந்திருப்பார்கள், எப்படி இந்த தன்மையை ஒரு பெற்றிருக்கார்கள் என்பது. அப்போ அணு தன்மை இவங்கள 16ஆம் நூற்றாண்டுதான் அங்க மேலை நாடுகள்ல அறிவியல் வளர்ச்சியே தொடங்குது. ஆனா இவங்க 9ஆம் நூற்றாண்டிலே இந்த அணுத்தன்மையை பற்றி எல்லாம் பேசுவது என்பது மிகப்பெரிய தன்மை. அதே மாதிரி அண்டவெளியை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய அறிவியல் சிந்தனை என்பதை பார்க்க முடியுது. அண்டம் பற்றிய திருவாசகம், திருமந்திரம், சித்தர் பாடல்கள், அதுக்கப்புறம் குற்றால பெருமஞ்சள் அண்டர் கூட்டம் எல்லாம் வருது. ஒரு அணு என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அணு என்பது ஒரு கடுகு 8ஆ பிளந்தா, இப்படி 8 பாகமா பிளந்தா அதுதான் ஒரு அணு அப்படின்ற ஊர்ல 8 அணு என்பது ஒரு கடுகு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8 அணு என்பது ஒரு மணல் துகள் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அந்த கணக்கு எல்லாம் மிக தெளிவாக அணுவின் பற்றிய சிந்தனைகளை பற்றிய கூறுகள் சிற்றிலக்கியங்களிலும் தமிழருடைய இலக்கியங்களும் இருக்கிறது என்பதை, அறிவியல் சிந்தனை இருக்கிறது என்பதை இது தெளிவாக வானசாஸ்திரம் பற்றி, ஒரு பொழுதை பற்றி, ஒரு கார்காலம் பற்றி, வேநீர் காலம் பற்றிய அறிவியல் சிந்தனை நம்ம பார்க்கின்ற பொழுது காலத்தை ஏன் தமிழர்கள் முதலில் வைக்கிறாங்க, கடவுளை ஏன் வைக்கல அப்படின்ற ஒரு கருத்து வருது. கடவுளை தானே முதல்ல வைத்திருக்கணும், இவங்களுக்கு என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. இப்ப கால நிர்ணனை தான் உலகத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறது, கால சூழல் தான் அப்படின்ற நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள். கடவுள் அப்புறமா வைக்கிறாங்க. ஏன் கடவுள் தான் நிலமும் பொழுதும் முதல்ல வைக்கிறார் தொல்காப்பியர், பொழுது நிலத்தையே முதல்ல வைக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கால சூழல் தான் மனிதனுடைய வாழ்வியலை மற்றும் எல்லா உயிர்களுடைய வாழ்வியலும் மாற்றுகிறது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல தோல்வி விடுற மாதிரியான சிந்தனைகள் வருகிறது. கால நிலை அப்படின்ற பார்க்கின்ற பொழுது இந்த கார்காலம் பற்றி, வேநீர் காலம் பற்றி நந்தி அலம்பகத்தில் வருகின்ற செய்தி, என்னை அவர் அறமறந்து போனாரே தோழி அப்படின்னா சிவனை முழுவதும் மறவாத சிந்தனையான என்ற பாடல்ல அதனுடைய கருத்து அதுல வருகிறது கார்காலம் வேநீர் காலம் பற்றி. அதே மாதிரி தண்ணீர் இவர்கள் சூத்திரத்தை கண்டுபிடித்த இவர்கள், அதாவது தண்ணியுடைய சூத்திரம் என்ன அப்படின்னா H2O அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி மற்ற கிரகங்களில் ஏன் இவர்களால் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியல? அதாவது ஒரு குழுவில 2 பங்கு ஆக்சிஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் 2 பங்கு ஹைட்ரஜனும் நிரப்பி அவங்க ஏன் போயிட்டு மற்ற கிரகங்களே செவ்வாயிலையோ
நிலவிலோ மற்ற கிரகங்கள்ல தண்ணீரையே வர வைக்க முடியல அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவங்க சொல்ற கருத்து ஏன் முடியல அப்படின்னு சொல்றது, அங்க கால சூழல் ஒத்துழைக்கல, பூமியில ஒத்துழைக்கிற மாதிரி அங்க ஒத்துழைக்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் தமிழர்கள் கால சூழலை வைத்தார்கள் என்பது இப்பொழுது நமக்கு தெளிவா புரியுது. முதல் பொருளா இனி காலம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது அப்படின்ற கால சூழல் தான் நினைக்கிற, பொழுதுதான் நினைக்கிறது. அப்போ பொழுது என்பதற்கு நம்ம சூரியன் என்று பார்த்தோம். அந்த பொழுது கண்டு என்று பரத்தையர் பாடுவது போன்று நந்தி கலம்பகத்திலே வருது. இப்படிப்பட்ட அறிவியல் சிந்தனைகள் மிகப்பெரிய அந்த அறிவியலாளர்களே விழுந்து போகின்ற அளவுக்கு அறிவியல் சிந்தனை சிற்றிலக்கியத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி பூமி சுற்றுகின்ற தன்மை, பூமி சுற்றுகின்ற தன்மையை பற்றி அபிராமி அந்தாதியின் பூமி சுழலுகின்ற தன்மையை பற்றி மிக தெளிவாக விளக்குகிறார். பூமி சுழலுகிறது, இரவும் பகலும் சுழலும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடருகின்றதே அப்படின்றார். இரவும் பகலும் சுழலும் சுடருக்கு நடுவே கிடந்து சுழலுகின்றதே. திருவள்ளுவரும் சொல்றாரு, உலகம் சுத்துதா இல்லையா அப்படின்ற நிறைய குழப்பத்திலே இருந்தாங்க. உலகம் சுத்திய பூமி சுத்தல அப்படின்ற தன்மை அறிவியலாளரிடம் இருந்திருக்கு. ஆனா அது 2ஆம் நூற்றாண்டிலே திருவள்ளுவர் சொல்றார், அபிராமிப்பட்டதை அதற்கப்புறம் சொல்றாரு. முன்னோருடைய மரபொழி வந்தவர்கள் இதை பூமி சுயலுகிறது என்றதை சுயன்றது ஏத்தின் உலகம் அப்படின்ற கருத்து சொல்றார். பூமி உருண்டையானது, அது சுயந்து கொண்டுதான் இருக்கிறது. எதை சூரியனை நோக்கி சுயந்து கொண்டுதான் இருக்கா, நாம எல்லாம் சூரியனுடைய நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கோம். அதாவது இன்னும் எளிமையா சொல்ல வேணும்னா சொன்னா, அந்த பெரிய பெரிய ஓட்டர்கள்ல மேல தீயை வச்சுட்டு கீழே அந்த சிக்கன்கள்லாம் வைத்துட்டு அப்படியே அந்த வெளிச்சத்தை காட்டிட்டே வர மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் இந்த உயிர்களுக்கு அப்படியே காட்டிட்டே போதான். உலகம் ஃபுல்லா அப்படியே காட்டிட்டே போகும். அதுதான் உயிர்கள்லாம் அப்படியே மறந்தால செய்யலாம். அப்படி வரலன்னா உலகமே செழிக்காது அப்படின்ற தன்மையில இந்த பூமி அந்த நிலையை நோக்கி அந்த சூரியனை அப்படியே திரும்பிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. சுயலும் சுயருக்கு நடுவே அப்படின்ற கருத்துல சொல்ல வருகின்ற பொழுது ஒளியியல் கூறுகள் பற்றிய கருத்து அபிராமி அந்தாதியில் ஒளியியல் பற்றிய அறிவியல் சிந்தனை வருகிறது. ஒளியே ஒளிரும் ஒளி கிடம்பே அப்படின்றார். மின்னாயிரும் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற ஒளி நின்ற கோணங்கள் 9 ஏவி உரைபவளே. ஒளி வெளியாகி இருக்கும் அப்படின்ற 35வது பாடல். ஒளி நின்ற கோணங்கள் 9 ஏவி 18வது பாடல் வருது. மின்னாயிரும் ஒரு மெய் வடிவாகி பாடல் 54ல வருது. அதே மாதிரி ஒளிரும் ஒளி கிடங்கு என்ற பாடல் 15ல வருது. ஒளியை பற்றிய அறிவு அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டருக்கு இருந்திருக்கிறது. ஒளி கிடங்கு அப்படின்றார். ஒளி கிடங்கு என்பது அதிலிருந்து நிறைய ஒளிகள் புறப்பட்டு வருகின்ற செய்திகளை அவர் சொல்றார். மேல்நாட்டு அறிஞர் ஐசக் நியூட்டன் என்பவர் 1965 தான் ஒளி கற்பதம் என்ற நூலை வெளிப்படுத்துகிறார். ஒளியினுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்க முற்படுகிறார். ஆனா அபிராமி பட்டரா பேசுறார். இதுக்கும் மேற்குறிப்பாக பழைய கால தமிழ் இலக்கியங்கள்ல இவர் மட்டும் தான் சொல்றாரு. அபிராமி பட்டர்னா பல இலக்கியங்கள்ல ஒளி பற்றிய சிந்தனைகள் அறிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ இந்த ஒளியியல் பற்றி நமக்கு வருங்கால மாணவர்கள் கூட ஆய்வு செய்வதற்கு தமிழ் இலக்கியங்களை பரிந்துரைக்கலாம் பேராசிரியர்கள். இதை பரிந்துரைப்பதற்கு இந்த அபிராமி அந்தாதி மற்ற தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற ஒளியியல் கூறுகளையும் அறிவியலையும் ஒப்பிட்டு செய்வதற்கான களங்கள் இதில் இருக்கிறது என்பதை இது நிறுவனமாகிறது. அதே மாதிரி நிலவு பற்றிய இந்த நிலவியல், அதாவது இந்த நிலத்தை பற்றிய பிரிவு, நிலத்தை பரிணாமப்படுத்திய பெருமை தமிழரை சாரும் அப்படின்னு 5 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறைனா. அப்போ இந்த சிற்றிலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது 2 இலக்கியங்கள், குறிப்பாக குறவஞ்சி, பள்ளு என்ற 2 இலக்கியங்கள் அந்த நிலத்தை சார்ந்து பேசுகின்ற பாங்கை பார்க்கின்ற முடிகிறது. அதாவது குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி பற்றி அந்த இயற்கை சூழல் அது எப்படி இருக்கிறது அப்படின்றத அழகா தெளிவுபடுத்துகிறது. அந்த நிலப்பிரிவிலே பற்றி உயிரியல் வளங்கள், அந்த இயற்கை வளங்கள், இயற்கை சார்ந்த கால சூழல், அப்படியே அந்த திருக்குற்றால குறவஞ்சியில் பார்க்க முடியாது. பல்ல இலக்கியங்கள், உழவர் பாட்டு, மருதம் சார்ந்த நிலம், வயல்வெளியை சார்ந்த நில பற்றிய சிந்தனைகள், அறிவியல் கூறுகள் எல்லாம் அதுல இருக்கிறது. இப்ப கால சூழல் அறிவியல் இந்த நிலப்பிரிவுகள்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி நெல் வகைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 22 வகைகள். சித்திரகாளி, வாழான், சிறைமீட்டான், மணல்வாரி, செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரக சம்பா, முத்து விளங்கி, மலை மூடான், பொற்பானை, நெடுமூக்கன், அரிகிராவி, அப்புறம் மூங்கி சம்பா, கத்தூரி மானன், காடை கழுத்தன், நிறங்கள் மீட்டான், அதுக்கப்புறம் கல்லுண்டான், அதுக்கு பூப்பாலை, பார்க்கருவின், வெள்ளை பூத்தன், கருங்குரங்கை, பூணு பிச்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு
தன்மையை நினைக்கும் போது நெல் ரகங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களுடைய நெல் ரகங்களை கொடுத்து அவங்களுடைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுத்து பயிர் விளைக்கின்ற சூழ்நிலை. இயற்கை சார்ந்து உணவியல் இருக்கும் போது உயிர்களும் ஆரோக்கியமாக இருந்தது. உயிர்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த உலகம் செழுமையாக ஒவ்வொரு உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கக்கூடியது. அப்போ ரசாயனங்களை போட்டு இப்ப சாப்பிடும் போது நிறைய நோய்களை உருவாக்கி மருத்துவம் சார்ந்த தன்மையோடு போயிட்டு கொண்டாங்க. நான் இயற்கை ரசாயன முறையில் பல நெல் ரகங்களை வைத்துக் கொண்டு இயற்கை விவசாயத்தை செய்து ஆரோக்கியமான ஒரு சூழல் அறிவியல் தன்மையை நம்முடைய பள்ளி இலக்கியங்கள் காணப்படுகிறது. அதாவது டாக்டர் சித்த மருத்துவர் ஒருத்தர் சொல்றார், இந்த 2ஆம் உலக போர் போது 2 லட்சம் நெல் ரகங்கள் எல்லாம் இல்லாத போயிட்டது. அது அந்நியருடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய நெல் ரகங்கள் எல்லாம் விதை மாறி போயிட்டு விதைகள் இன்னைக்கு வியாபாரமயமாக்கப்பட்டு நம்மிடம் இருந்து நிறைய நெல் ரகங்கள் முன்னோர்கள் வைத்திருந்த இருந்த நெல் ரகங்கள் எல்லாம் காணாத போவதன் காரணம் அவங்களுடைய வியாபாரமயக்கூடிய நோக்கம் சொல்றாங்க. அதே மாதிரி மாடு வகைகளை பற்றி சொல்லுகிறது. மாடு வகைகள் பற்றி பள்ளி இலக்கியம் சொல்கிறோம். குடைக்கொம்பன், செம்பரையான், குத்துக்குளம்பன், பேழை, குடைசியான், குற்றாலன், புதுக்கொம்பன், மடைக்குள்ளன், கரும்பேரான், மயிலை, கயற்கண்ணன், மட்டை கொம்பன், கரும்பன், மஞ்சளவாளன், படை புழுங்கி, குடைப்பாங்கன், கருமறையான், பசுங்காத்தான், அணிற்காலன், படலை கொம்பன், விடுதலை, பூ நிறத்தான், ஒரு வெள்ளை காலை, இப்படி மாடு ரகங்களை குறிக்கின்ற விலங்கியல் சார்ந்த ஒரு அறிவியல் சிந்தனை நம்மிடம். மாடு எவ்வாறு பக்குவப்படுத்துகிறதா, ஏருக்கு எப்படி உழுவணும் அப்படின்றது மாடினுடைய மன எண்ண ஓட்டத்தை அறிந்து அந்த மனவியலை அறிந்து அந்த விலங்கினங்களுடைய மனவியலை அறிந்து அது ஏறு உழுவதற்கு பயன்படுத்துகின்ற சிந்தனை, அந்த எருவை பாடுபடுத்துகின்ற சிந்தனை, மாடை வைத்துக் கொண்டு என்னென்ன வேலைகளை நம்முடைய விவசாயிகள் பார்த்திருக்கிறார்கள் என்பது இந்த பள்ளி இலக்கியங்கள் பாடுது. ஏர் வகைகள் என்னென்ன அப்படின்ற நிலையை பார்க்கும்போது கழமரம் ஒன்று, வலைக்கரை ஒன்று, நுகம் ஒன்று, கழுத்தேற்கால் ஒன்று, சிறுகை கோல் ஒன்று, வயல் ஊழும் குட்டி ஒன்று, வலைமேழி ஒன்று, இப்படி 7 வகையான ஏர் வகைகள் இருக்கிறது. எந்தெந்த ஏர் வகைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த நிலத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தையும் பள்ளி இலக்கியம் சார்ந்த நிலைகளில் பார்க்க முடியுது. இதுவும் இல்லாம மழை வருகின்ற காட்சி எல்லாம் எந்த உயிரினங்கள் வந்தால் மழை வரும் அப்படின்றதெல்லாம் கூட அது பள்ளி இலக்கியங்கள் சொல்லுகிறது. பாடமாகவே நமக்கு வைக்கப்பட்ட ஒரு கருத்து நிலைதான். எப்பொழுது மழை வரும், இந்த ஈழத்துல மின்னல் வீசுவதை பற்றும், அப்புறம் நண்டுகள் போய் மறையதை பற்றியும் அந்த செய்திகள் கூட வருகிறது. இப்படி பல செய்திகள் பள்ளி இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை. மழை வருவது முன்கூட்டியே உயிரினங்களை வைத்து இப்போ தொழில்நுட்பம் வைத்து அறிகிறாங்க. இந்த கோள்களை வைத்து அறிகிறாங்க. மேல கோள் வைத்து அறிய முடியாது. உயிரினங்களை வைத்து அறிகின்ற பொழுது அது ஆரோக்கியமான சிந்தனையாக, ஆரோக்கியமான ஒரு நிலையாக இருந்திருக்கு. ஒரு அறிவியல் என்பது ஒரு ஆரோக்கியத்திற்கு தான் அழைத்து செல்வதற்காக கண்டுபிடிக்கப்படுது. இன்னைக்கு ரசாயனம் சார்ந்து உயிரினங்களை அழிப்பது போன்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான அறிவியல் சிந்தனை பல்வி இலக்கியங்களில் காணப்படும். நடவு செய்வதும், அறுவடை செய்வதும், உழவு செய்வதும், அது ஒரு அந்த இப்பொழுது இப்போ இதற்கெல்லாம் எந்திரங்கள் வந்து விட்டது. இந்த இயற்கை ரசாயனங்கள் விழுவதற்கு இப்போ எந்திரங்கள் அறுவடை செய்வதற்கும், நடவு செய்வதற்கும், உழுவதற்கும் கூட எந்திரங்கள் வந்து விட்டால். ஆனால் மாடுகள் இருந்த ரசாயனம் அந்த சேரிலே பதிகின்ற பொழுது அதனுடைய ஒவ்வொரு உயிர்களும் ஒன்றை ஒன்று தொடர்பு ஒவ்வொரு கொடுக்கிற உயிர்கள் எல்லாமே வேதியியல் தொழில்நுட்பமாக, இயற்கை வேதியியல் தொழில்நுட்பமாக மாறுகிறது என்று இயற்கை விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க. அப்ப அந்த மாறுகின்ற போது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும்னா, இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலத்துல இயற்கை ரசாயனம் சரியா இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த நிலத்தை உழுதுட்டு பாசி பிடிக்கும். அந்த பாசி பிடிச்ச உடனே நிலம் வந்து நல்லா அந்த சேர் பழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடவு போட்டாங்கன்னா பக்கத்துல கரிசலாங்கண்ணி வரும். அந்த கரிசலாங்கண்ணி வந்தனாவே நிலம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு தனி எல்லாமே இன்னைக்கும் கிராம வழக்கங்கள்ல இருக்கு. அப்போ அந்த கரிசலாங்கண்ணி வந்து அழிப்பதற்கான முயற்சிகள் இன்றைய அறிவியல் சிந்தனையாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இப்போ வந்து கரிசலாங்கண்ணி அழிக்கும் அப்படின்னு மருந்தே வந்து விற்பனை பண்றாங்க. கரிசலாய் அப்படின்றது கனிந்த சாலை என்ற பொருள். அப்போ அந்த இந்த இந்திய மருத்துவ தொழில்நுட்பம் என்ன சொல்லுகிறதுன்னா,
இயற்கை விஞ்ஞானத்துல இது இயற்கை மருத்துவ கழகம் ரசாயன மூலிகையில் சிறந்த மூலிகை கரிசாலை அப்படின்னு அறிவிக்கிறது. இதை வைத்துதான் நிலம் பக்குவப்பட்டது என்பதை நம்முடைய விவசாயிகள் அறிந்து அதை செயல்பட்டிருந்தாங்க. இதை தவிர நீர்ப்பாசன முறைகளை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. இப்ப மர வகைகள் எல்லாம் எப்படி எல்லாம் அவங்க பயிர் செய்தாங்க அப்படின்றது மூத்த பள்ளி இளைய பள்ளி பாடுகின்ற பாடல்கள்ல முக்குடற்பல்ல வருகின்ற செய்தி. தென்னை மரம், பாக்கு மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், அதுல நீர் உயர்ந்து தெங்கின் இறை போல அப்படின்ற தொடங்குகின்ற பாடல். அப்புறம் அதே மாதிரி பங்கேன் தலை நீட்டி அப்படின்ற தொடங்குற இஞ்சி, மஞ்சள், சென்னல். இன்னைக்கு சென்னல்ல நம்மளாண்ட இல்ல. இன்னைக்கு அப்படியே வாங்கணும் பார்த்தா 200 ரூபாய் 180 ரூபாய் அப்படின்ற மாதிரி சென்னல்லாம் அவ்வளவு மருத்துவ தன்மை புரிந்தது. அப்படிப்பட்ட நெல் ரகங்களை எல்லாம் ஒழித்து விட்டார்கள். ஏதோ அங்கேயும் 1 2 2 பயிர் செய்து இன்னைக்கு அதிக விற்பனைக்கு நோக்கி பயணிக்கிறார். இஞ்சி, மஞ்சள், வேம்பு இதெல்லாம் ஒரு மருத்துவ கிருமி நாசினி என்று பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். இது இன்றைக்கு குறைவாக விளைகிறது. இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு மேல்நாட்டு அறிஞர்கள் இது நாங்க காப்புரிமை வாங்குறதுலதான் நல்ல மருத்துவ தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்மாழ்வார் போயிட்டு அதை அகில உலக அளவு கோர்ட்ல போயிட்டு அதை வாதாடி திருப்பியும் அது எங்க காலங்காலமாக எங்களுடைய முன்னோர்கள் இஞ்சியோ மஞ்சளோ வேம்போ பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அதை வீட்டுல எடுத்துட்டு வரார். நீங்க காப்புரிமை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்க பயன்படுத்துறோம், காலங்காலமாக பயன்படுத்துவோம், சங்க இலக்கிய தொடர் கொண்டு இது வரைக்கும் நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான அறிவியல் தன்மை நம்முடைய பல்லிலக்கியங்களில் காணப்படுகிறது என்று. அதே மாதிரி நீரியல் சார்ந்த சிந்தனைகள் இந்த நீர் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நீரை ரசாயனம் போட்டு பயன்படுத்துகின்ற தன்மையை பார்க்க முடியும். நீரை பற்றிய அறிவியல் உரிசொல் நிகழ்ந்து எப்படி சொல்லுது நீர் சொல்லு பத்தி அப்படின்றதா அது இளஞ்சம், கயம், கேணி, கோட்டம், ஏரி, மலங்கொடு, ஓடை, வாழி, பலந்தரம், பட்டம், தடாகம், வலானி, பொய்கை, குட்டம், கிடங்கு, குளம், தன்மாய் என பல பெயர்களில் நீரில் பார்த்த புரியுது. இதே திருக்குற்றாலத்துல கழஞ்சன முத்தாடும், நந்திக்குளம்பகத்துல குளம், ஊரணி பத்தி இந்த மேற்கூரை சிற்றிலக்கியங்கள்ல மேற்கூறப்படுகின்ற சொல்லாட்சி எல்லாம் சிற்றிலக்கியங்கள்ல காணப்படுது. நிறைய தகவல்ல திரட்ட வேண்டிய நிலை இருக்கு. அப்படியே அதனால ஒரு சில இடங்கள் மட்டும் நான் சுட்டி காட்டிட்டு போறேன். முக்குடற்பல்ல நீர் சேமிப்பது எப்படி, அது பாசன முறை செய்வது எப்படி அப்படின்ற தன்மை. இன்னைக்கு மோட்டார் வாகனம் போட்டு நாம நீரை இறைக்கிறோம். அப்ப அவங்க எப்படி ஏத்த இறக்கத்துல இறைச்சாங்க, அதே மாதிரி எந்தெந்த டைம்ல போயிட்டு பயிர் வாடாம அந்த நீர் பாசனாங்க அப்படின்ற தன்மையும் முக்குடற்பல்ல சொல்லப்படுது. பழந்தமிழர்கள் பற்றி இந்த நீரை பற்றி சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா மிக அதிகமாக ஆழமாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அறிவு இங்கிருந்து கடன் வாங்கப்பட்டதில்லை, நம்முடைய முன்னோர்களிடம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது 16ஆம் நூற்றாண்டுல அப்படின்றத. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். நீரின்றி உலகம் அமையாது. நீரால் தான் இந்த உலகமே அமைந்து கொண்டிருக்கிறது. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த உலகம் என்பது உணவை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் சொன்னா தனியா உலக ரசாயனங்கள்லாம் பாதுகாக்கணும். ஏற்கனவே இயற்கையிலேயே மண்ணிலையும் நீர்லயும் ரசாயனங்கள் இருக்கு. அதை பத்திரமா பாதுகாக்கணும்னா இந்த நிலத்தையும் நீரையும் பத்திரமா பாதுகாத்துங்க, அதிக ரசாயனம் போட்டு அதை எடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி உணவையும் நிலத்தையும் நீரையும் பத்திரமா பாதுகாக்கணும் புறநானூறு சொல்லுது. அதே மாதிரி ஔவையார் சொல்றாங்க வரப்புயர நீர் உயர அப்படின்னு சொல்றாங்க. குடி உயர வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த அரசன் உயர வேண்டும் என்று சொன்னா இந்த நீரும் நிலமும் மிக ஆரோக்கிய தன்மையில இருக்க வேண்டும். நிறைய ரசாயனங்களை போட்டு அதை அதனுடைய தன்மையை இயக்க வைக்க கூடாது. அந்த இயற்கை சார்ந்த வேதியியல் தொழில்நுட்பம் அப்படியே இருந்தாதான் எல்லா உயிரிலும் செழித்து வளரும் அப்படின்ற தன்மை சார்ந்த ஒரு ஆரோக்கியமான அறிவியல் சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை இருக்குது. ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஆழமான சிந்தனை சார்ந்த இருந்திருக்கிறார்கள். செம்புல வேர் போல அப்படி சங்க இலக்கிய பாடல்களே வருது. நீரின் இயல்பால் நிலம் திரிந்த திருக்குறளையே திருப்பியும் சொல்றார். நீரின் இயல்பால் தான் நிலம் திரிகிறது, அதனுடைய மண்ணை உள்வாங்கி கொண்டு. அப்புறம் நீரியல் சார்ந்த சிந்தனைகள் எல்லா இடத்திலுமே பரவி இருக்கிறது. நீர் ஓர் வைக்கின்ற பந்தல் உள்ள ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள் என்ற தன்மை பார்க்கணும். நீரை வழிபடுகின்ற மாரியம்மனாக வழிபடுகின்ற வர்ண பகவானாக வழிபடுகின்ற தன்மை கூட இதை அதனுடைய வழிபடுதல் என்ற நிலையில் தான் நம்முடைய முன்னோர்கள் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நீர் வியாபாரமயமாக்கப்பட்ட சூழலில் போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது 2050 இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு குறும்படம் ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த குறும்படத்துல அவங்க சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னா, இந்த நீர் பேங்க்ல எப்படி நம்ம போய் பணத்தை சேமித்து வைக்கிறோமோ அது மாதிரி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நீர் கவசம் இந்த உலகம் மனிதர்களும் எல்லோருமே அடித்துக் கொள்வார்கள், அப்படி அடித்துக் கொள்கின்ற சூழல் வரும் அப்படின்ற நிலை.
அதே மாதிரி காற்று குடுவையிலே மனிதர்கள் ஒவ்வொரு மனிதரும் காற்று குடுவையிலே வாழ்வார்கள். மரத்தை வெட்டுகின்றவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உணவுக்கு மாத்திரையும் குழந்தை பிறப்பதற்கு மாத்திரையும் தினமும் சாப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நீரை பற்றியும் நிலத்தை பற்றியுமான ஒரு அறிவியல் சிந்தனை எப்படி இருந்திருக்கிறது. இந்த ரிட்டர்ன் ஆஃப் நேச்சுரல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. திரும்புங்க இயற்கைக்கு திரும்புங்க அப்படின்னு அறிவியலாளர்களே சொன்ன மாதிரி வெளிநாட்டு அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அப்போ இயற்கைக்கு திரும்ப அறிவியல் போனது போடணும், இயற்கை சார்ந்த அறிவியலை நம்ம பார்ப்போம், அப்படி முன்னெடுப்போம் அப்படின்ற புத்தகத்துல அவர் சொல்லுகின்ற செய்தி, இந்த இயற்கை கால சூழலை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அது இயற்கை சார்ந்த அறிவியலோடு நாம இருக்கணும். அப்பதான் பல்லுயிர் பெருக்கும் சரியா இருக்கும், மனித வாழ்வியலும் அடுத்தடுத்த தலைமுறை செழுமையா இருக்கும் அப்படின்ற காரணத்தை முன்வைத்து போகணும். இப்படிதான் கால சூழல் போய் கொண்டிருக்கிறது. நம்ம மனிதர்கள் மாத்திரை சாப்பிடுற ஒரு அடுத்த தலைமுறை அப்படிதான் அழைத்து போகிறோமா, ஒரு குடுவையில வாழ்கின்ற போது உயிரினங்கள் எல்லாம் செழிக்காமல் இருக்கும்ன்ற தலைமுறையா அழைத்து செல்லுமன்ற இந்த ரசாயன அறிவியல் இப்படி போயிட்டு இன்னைக்கு பஸ்ல ஒரு நாள் தண்ணி கேட்டா கூட நான் காசு கொடுத்து வாங்குது. அதனால நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கல. எல்லா இடத்துலயும் மோர் பந்தெல்லாம் வைக்கிறாங்க, தண்ணீர் பந்தெல்லாம் வைத்திருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய உயிர்கள் வளர்க்கின்ற ஒரு அறிவியல் சிந்தனையை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். உயிரினுடைய வளர்ச்சி தன்மை பற்றிய அறிவியல் சிந்தனை இருக்கு. உயிரியலுடைய பகுப்பு, உடலியல் பற்றிய பகுப்பு பிள்ளை தமிழ் இலக்கியங்கள்ல பரிணாமம் பெற்ற நிலையை பற்றி எல்லாம் வருகிறது. பருவங்களை பாடுவதே பிள்ளை தமிழுடைய மனிதனுடைய உடல் எப்படி பரிணாமம் படுது அப்படின்ற காப்பு பருவம், செங்கிரை பருவம், தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, குழந்தை பருவத்திலிருந்து மனித உடல் வளர்ச்சி பெறுகின்ற நிலை வரைக்கும் ஒரு உயிரியல் அறிவு சார்ந்த தன்மை நம்முடைய சிற்றிலக்கியங்கள் காணுவது. திருவங்க மாலை அங்கங்களை பற்றி பாடுது, அங்கங்களை பற்றி பாடுறது. திருநாவுக்கரசர் கூட இதை பாடுறார், அங்கமாலை பற்றி. இப்ப அபிராமி அந்தாதியில கூட சதியுரு மத்தினை போல் சுயதே நான் உயிர் பற்றிய உயிருக்கும் இறைவன் நீ அப்படின்ற நந்தி கலம்பகத்துல வருது. நம்முடைய முன்னோர்கள் உயிரினுடைய பரிணாமத்தை கோட்பாடு சார்ந்து இருந்திருக்கிறதா, சிற்றிலக்கியங்கள் மட்டுமே இருக்கிறதா என்பதுதான் அவர்கள் சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் உயிரியல் சார்ந்த கோட்பாட்டில் மிக பரிணாம தன்மை பெற்றிருந்தார்கள் அப்படின்றது ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை என்ற தொல்காப்பிய சிந்தனை. திருவாசகத்துல புல்லாய் குடலாகி புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவிர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் திறந்திரைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். இப்படி அந்த பரிணாம வளர்ச்சியுடைய தன்மையை பற்றி பேசுவது. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்துல தசாவதார கூறுகள் பற்றிய செய்திகள். அந்த தசாவதாரம் தன்மையே உயிரின பரிணாம வளர்ச்சி, மீன், ஆமை, பன்றி, சிங்கம், இப்படி அந்த பரிணாமம் பற்றி வருகின்ற தன்மை. குள்ள மனிதர்கள், அப்புறம் பரசுராமன், ராமன், பலராமன், இப்படி வருகின்ற தன்மைகள் எல்லாம் கடவுளாக பார்க்காமல் அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடாக பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அது திருமந்திரத்தில் உயிரினுடைய நுட்பத்தை பற்றி சொல்லுகிறது. அதை எப்படி காணலாம், உயிரை காண முடியுமா அப்படின்ற செய்தியை அழகா திருமணத்துல திருமூலர் அழகா சொல்ற, ஒரு மாட்டினுடைய முடியை எடுத்து அதை 100 கூறாக ஆக்க சொல்றார். 100 கூறா ஆக்கிட்டு அந்த 100 கூறா ஆக்குனத அவர் என்ன சொல்றாரு, பின்னர் அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து 100 கூறில இருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து சொன்னார், 1000 கூறாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார். பின்னர் அந்த 1000 கூறில் ஒரு முடியை எடுத்து 100,000 கூர் போட சொல்லுகிறார். அதுதான் உயிருடைய வடிவம். இது மன கண்ணிலேயே அவர் தெரிஞ்சது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியல் தன்மை. அப்படியே திருவாசகத்தில் கூட இந்த நுண்ணியல் உயிர் தன்மை பற்றிய 100 மைக்ரான் என்று சொல்றாங்க. 0.10 அப்படி ஒரு மைக்ரான் அப்படின்ற தன்மையில இப்போது உயிர் இயக்கத்தை பற்றியும் உயிரினுடைய உருவம் பற்றியும் உயிர் வளர்ச்சியை பற்றியும் சிற்றிலக்கியங்கள் மட்டுமல்லாமல் பழந்தமிழர் இலக்கியம் சார்ந்த அறிவியல் கோட்பாடு மிக தெளிவாக விளக்குகிறது என்பதை இதிலிருந்து நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. உயிரியல் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை பற்றி சார்லஸ் டார்வின் 19ஆம் நூற்றாண்டுல வரார். 2ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 16ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய இலக்கியங்கள் உயிரினுடைய பரிணாம வளர்ச்சி மிக தெளிவாக புலப்படுவதை காண முடிகிறது. அதற்கு முன்பு உயிர் சார்ந்த படிநிலை வளர்ச்சி கூறுகளையும் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள் என்பது இந்த டார்வினுடைய கோட்பாட்டுக்கு முன்பே தெளிவாக அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவுபடுகிறது. இதை கூட உயிரியல் படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சி, இந்த இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஒரு களம் இருக்கிறது என்பதை தெரிகிறது. அதே மாதிரி இயற்பியல் சார்ந்த அறிவு, விசை சார்ந்த அறிவியல், மூஞ்சல் என்ற ஒரு இலக்கியமே சிற்றிலக்கிய வகையிலுள்ள அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்ல சிவஞான முனிவர் எழுதிருந்து மகர குழைகளும் ஊஞ்சலாட பங்கிய மடமாட
அதே மாதிரி அவ்வூசல் பாய்ந்திரும் அவ்வூசல் என நனி ஆட்டவும் நின் கை நில விழியும் அவர் முகம் திங்கள் சாய என்ற அடிகள் விளக்கம் என்னவென்றால், அமுதாம்பிகை ஆடும் ஊஞ்சலில் கயிறு நீளமாக இருக்கிறது, மெதுவாக ஆடுகிறது. ஆனால் அவள் காதில் அணிந்திருக்கும் குண்டலும் குறைவான நீளத்தை தூங்குவதால் விரைவாக ஆடுகிறது. இதனேதான் கலியிலையோ ஊஞ்சலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும், ஊஞ்சலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்று அந்த கலியோடைய அறிஞர்களுடைய கூற்று இருக்கிறது. வசந்தவள்ளி பந்து விளையாடுதல் வாலிபால் தன்மை கூட நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அந்த விசைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆடுகின்ற தன்மை, விசை அறிவியல் சார்ந்த கூறுகள் சிற்றிலக்கியங்கள்ல நிறைய இருக்கு. ஊஞ்சல் ஆடுகின்ற நந்திகலம்பகத்திலும் சரி, குற்றால குறவஞ்சியிலும் சரி நிறைய காணப்படுவது. ததுயுறு மத்தினை போல் சுயவே என் ஆவி அப்படின்னா அந்த மத்து சுயலுவதுதான் இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம சொன்னதை அப்படியே விட்டுட்டோம். அடுத்தடுத்த நிலை இப்போ அறிவியல் பணியோட மாணவர்களையும் இளைய தலைமுறையும் வழி வேண்டியிருந்தோம்னா இவங்க அந்த இயக்கத்தை வெறும் மத்தைக்கு அவங்க மோட்டார் வச்சு இதை மிக்சியா அந்த மிஷின் வைத்து மோட்டாரா இயக்குறாங்க அப்படின்ற தன்மை. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் மிஷின் அந்த இயந்திரங்கள் இயங்குவதனால்தான் மத்துல கடைஞ்சிருந்தோம் இப்போ இயந்திரங்கள் இயங்குகிறது. அவ்வளவு மத்தினை போல் சுயலும் ஆவி. அவர் அம்மிக்கல் பற்றிய முக்கூடர் பல்லுகளோட அம்மிக்கல் பற்றி மத்து அம்மிகள் பற்றிய செய்திகள்லாம் முக்கூடர்ல வருது. இது மாதிரியான விசைய சார்ந்த அறிவியல்கள் நிறைய இடத்துல காணப்படுது. வேதியியல் சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது இயற்கை சார்ந்த ரசாயன வாசனை திரவங்கள் உற்பத்தி செய்வது, அதை சார்ந்த இப்போ இன்னைக்கு சென்ட் பாட்டில்லாம் நிறைய விற்கிறாங்க. இந்த வெட்டி வேர், சந்தனம், குங்குமம், பல்வகையான பூக்கள் என்று பல வகையான பூக்கள், பல வகையான ரசாயன இயற்கை ரசாயனங்களை நம்முடைய முன்னோர்கள் வாசனை திரவமாக பயன்படுத்தி பார்த்த தன்மை பார்க்கணும். திருக்குற்றால குறவஞ்சியில தேனலர் செம்பக வாசும் வானில் பிடிக்கும் மலைவளம் பற்றியே கூறுகின்ற போது அந்த இயற்கை சார்ந்த சூழலே ஒரு ஆரோக்கியமான நிலை வைத்திருக்கிறாங்க. உலகம் வசமாக வைத்திருக்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை ஆழமாக திரிப்படுகிறது. இந்த எப்படி அந்த வாசனையை உணர்ந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த செண்பக வாசம் அந்த காட்டெல்லாம் பரவி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அந்த தன்மையை அந்த இயற்கை சார்ந்த சூழல் அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்தது. அந்த விந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாரும் அப்படின்னு திருக்குற்றால குறவஞ்சியில ஒரு 6 மணி பாட்டுல வரும். அந்த முதல் பாட்டுல ஒரு 6 மணி கோடி வெயில் வெறிக்கும் அம்புலி கவலம் என்று கும்பி வழி மறிக்கும் என்ற பாடல்ல இந்த பாடலுடைய வரிகள் வரும். அதே மாதிரி நம்முடைய பழங்கால இலக்கியங்கள்ல பல வகையான வாசனை பொருள் பயிர் வைத்து மனத்துக்கு பயன்படுத்தாங்க. 99 பூக்களை பற்றி குறிஞ்சி பாட்டில் கபிலர் கூறுவது. வாசனை தரும் பொருள்களை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி காப்புரிமை வாங்கி இப்போது குடிக்கின்ற அவங்க எந்த ஒரு வாசனை பொருளையும் அப்படியே ஒரு பொது வெளியிலேயே மக்களே பயன்படுத்தணும் அப்படியே இதெல்லாம் வாசனை பொருள்லாம் இவங்கதான் கண்டுபிடிச்சு பயிர் வைத்து இருந்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் காப்புரிமை வாங்கல. ஏன்னா எல்லாருமே எல்லாம் பயன்படணும், எல்லா உயிர்களுக்கும் பயன்படணும், எல்லா மனிதர்களுக்கும் பயன்படணும் என்ற ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை. இந்த வாசனைகள் எல்லாம் இவர்கள் இன்னும் தேடி தொகுத்த தன்மைதான். ஆனா காப்புரிமை எல்லாம் வாங்கல. ஆனா ஒரு சுயதம்பி ஒரு சுயநல தன்மையோடு மேல்நாட்டு மாதிரி அணுகாம ஒரு பொதுநல தன்மையோடு தமிழனுடைய அறிவியல் ஆரோக்கியம் சார்ந்த அறிவியல் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அதே மாதிரி தாவரவியல் சார்ந்த அறிவியல், இந்த இலை, தண்டு, பூ இது பற்றிய அந்த பரிணாம நிலையை பற்றி கூட பனையும் குழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் அபிராமி அந்தாயிரம் வருது. அதே மாதிரி பிள்ளைகளும் பிச்சைகளும் பூக்கும் காலம் அப்படின்னு சொல்ல மண்ணுக்கு உரமிட்டு அந்த இயற்கை தாவரங்களை பரிணாமித்து வளர்க்கின்ற தன்மை கூட மிக ஆழமாக தெரிந்திருந்தார்கள் அப்படின்றத நிலையை தாவரியல் சார்ந்த நிலையில பார்க்க முடிகிறது. எண்ணிலடங்காத சிந்தனைகள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி காற்று 4 வகையான காற்றை பற்றியே முக்கூடர் பள்ளி சொல்லுது. வாடை காற்று, தென்றல் காற்று, கொண்டல், கோடை, இப்படி திருமந்திரத்துல 10 வகையான காற்று. அடுத்து சிலப்பதிகாரத்திலே அந்த காற்றினுடைய வகைகளை சொல்லுது. இப்படி நிறைய அறிவியல் சிந்தனைகள் சிற்றிலக்கியங்களும் தமிழ் சார்ந்த இலக்கிய வகைகளிலும் காணப்படுது. அதே மாதிரி கடைசியா நான் இதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்த நேரம் கடந்து விட்டதுனால் சீர்காழி பல் அப்படின்ற பல்ல மருத்துவம் பற்றிய ஒரு பாடல் வருகிறது. சிந்தி காஞ்சொரி வேம்பு படகம் சிறந்த முட்டி முத்தகமும் சேரும் இளம் இச்சை கோஷ்டம் திப்பிலி தேங்குடன் கண்டகாலியும் ஈக்கு சுக்கு 12 மீதும் எடுத்த அளவு விடுபட இலங்கு கை கோலும் காலுடன் இசைத்த கூத சாரமும் என்று மேற்கூறிய பாடல் மருந்து பொருள் தயாரிக்கின்ற தன்மையும் அந்த மருத்துவம்
அவளா, சுக்கு, மிளகு இப்படி எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துறோம். ஆனா அப்போ அந்த சார்ந்த தான் வந்து மனித வாழ்வியல் வந்து பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய உடம்பை பாதுகாத்து கொண்டு வந்தோம். அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு கேன்சரும் புற்றுநோயோ அதிகமா வந்தது. அதிகமா மனிதன் ரசாயனங்களை பாதுகாப்பு என்று என்பது அது வியாபாரமா சில பேர் எல்லா அறிவியலும் சில பேர் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்துகின்ற தன்மையை பாருங்க. இது மாதிரி திருக்குற்றால குறவஞ்சியில் காய் சித்தர் வந்து கமனி சித்து விளைப்பார் அப்படின்ற நிலையை பார்க்கும்போது சித்தர்கள் எல்லாம் வருகின்ற அளவுக்கு அங்க மூலிகை வளங்கள் இருந்திருக்கிறது. மூலிகை பயன்படுத்தி உடல்களை சரிப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்றத திருக்குற்றால குறவஞ்சியினுடைய அந்த மருத்துவ அறிவியல் புலப்படுகின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்றேன். இந்த நிலவேம்பு நம்ம பயன்படுத்துகின்ற போது கூட இந்த 2013 இருந்து 17 வரைக்கும் நமக்கு வந்து நிலவேம்பு பற்றிய ஒரு வெளிநாட்டவர்கள் ஒரு ஆய்வு சிந்தனையை பற்றி எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஏன் வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து அதிகமான மருந்துகள் வந்து வாங்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற அலோபதி மருத்துவ மெடிக்கல்லயே கூட அவங்க வந்து நிலவேம்பெல்லாம் போட்டு விற்கிறாங்க. அப்ப அதுல என்ன மைனஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்குன்னு பாக்குற பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் நிலவேம்பு மட்டும் ஆராய்ச்சி பண்ணி இது சாப்பிட்டா வந்து மனிதர்கள்லாம் வந்து அடுத்த தலைமுறையை புதுப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வெறும் நிலவேம்பு மட்டுமே குடிச்சிட்டு அந்த செய்தி சொல்லக்கூடாது. அப்புறம் இங்க இருக்கின்ற சித்த மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதோட 14 பொருளை சேர்த்து கொதிக்க வச்சுதான் தரும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரியான பாரம்பரியம் சார்ந்த ஒரு அறிவியலை முன்னெடுக்க எல்லா மருத்துவர்களும் மேல்நாட்டு சில மருத்துவ வியாபார நோக்கத்தோடு நடத்துகின்ற மருத்துவ நிறுவனங்களை விடுவதில்லை. அதற்குண்டான சாழலை இன்னைக்கும் நீ பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல பாரம்பரியம் சார்ந்த மருத்துவியல்கள் வந்து குறைவாக தான் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல நம்ம பாத்தீங்கன்னா 2 மருத்துவ கல்லூரிகள் தான் இருக்கு, சித்த மருத்துவர்கள். அண்ணா பல்கலைக்கழகமும் அதே மாதிரி அயோத்தியாசர் பண்டிதர் உடைய பேர்ல தாம்பரத்துல ஒண்ணு இருக்கு. பாரம்பரியம் சார்ந்த ஒரு மருத்துவ கல்லூரி, அதே மாதிரி பாரம்பரியம் சார்ந்த நம்முடைய தமிழ் அறிவியல் பற்றிய ஒரு அறிவியல் பல்கலைக்கழகம் இங்க இருக்கின்ற நிறுவனங்கள் இணைந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். தமிழில் மிகப்பெரிய ஒரு அறிவியல் வளர்ச்சி சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள் போது தமிழ் சார்ந்த நிறைய தமிழ் வந்து இப்ப தமிழ்லயே படிக்கிற மாதிரி மருத்துவம், தொழில்நுட்பம், அறிவியல் என்ற ஒரு தன்மை இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கோ அல்ல இந்திய அரசுக்கு இந்த கோரிக்கை வைத்து முன்வைத்தனா நாம வந்து இன்னும் தமிழ் வளர்ச்சி, தமிழ் அறிவியல்ல வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த சென்ட் ஜோசப் கலைக்கல்லூரிக்கும் மற்றும் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய அனைத்து அமைப்பாளர்களுக்கும், அவரும் இந்த நெதர்லாந்து தொலைக்காட்சியினுடைய சூரிய தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. மிகவும் சிறப்பாக இந்த அறிவியல் தமிழ் செவ்விலக்கியங்களில் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கொட்டி கிடைக்கிறது அறிவியல் என்பதை வெகு அழகாக எங்களுக்கு வந்து படம் பிடித்து காட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களிடம் வந்து இந்த அளவுக்கு ஒரு தேடல் இருந்திருக்கு, இந்த அளவுக்கு இந்த செய்தியை, அறிவியல் சார்ந்த செய்தியை அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் நீங்கள் வந்து அத்தனை தகவல்களை சேகரித்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிகவும் சிறப்பு. நம்முடைய முனைவரா ஹேமலதா அவர்களுடைய கருத்தை கேட்ப அவளாக இருக்கிறோம். மிக்க நன்றி தோழி. ஒரு சிறப்பான ஒரு இணைய அவையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிற்றிலக்கியங்களில் என்ன இருக்கிறது, அறிவியல் சார்ந்த தகவல்கள் இருக்கிறதா என்று ஒரு பெரிய வினாவை தமிழ் சமூகம் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இல்லை சிற்றிலக்கியங்கள்ல 96 சிற்றிலக்கியங்கள்ல அங்க மாலை என்பது உறுப்புகளை பொதுவாக புகழ்ந்து பாடுதல், கேசாதி பாதம், பாதாதி கேசம், இதெல்லாம் தலை முதல் பாதம் வரை உள்ள அல்லது பாதத்திலிருந்து தலை வரை உள்ள உறுப்புகளை எல்லாம் சொல்லுவது. நயன 10 அப்படிங்கிறது பெண்களுடைய கண்களை பாடுவது. அப்படி உடல் சார்ந்த தகவல்களை தலைப்பாக கொண்டுள்ளது நம்முடைய சிற்றிலக்கியம். அதுல பள்ளு அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாங்க. நிலவளம், நீர்வளம், இந்த 2ஐயும் மிக சிறப்பாக விளக்கக்கூடியது நம்முடைய பள்ளு. வேளாண்மை சார்ந்த செய்திகள் அதிலே நிறையவே இருக்கிறது.
120 வகையான மீன்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த முக்கூடல் பள்ளி இருக்கிறது. விதைகளுடைய பெயர்களும் இருக்கிறது. ஐயா சொன்னது போல மாடுகளுடைய பெயர்களையும் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளு என்பதனுடைய உறுப்பை சொல்லும் போது கூட மழை வேண்டி வழிபடுதல், ஆற்றில் நீர் வரவோ அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் மழையியல் சார்ந்த தகவல்களும் இருக்கிறது. முக்கியமாக கரும்பு சாறு பிழிதல் என்ற உலோகவியல் சார்ந்த தகவல்களும் இந்த முக்கூடல் பள்ளியில் இருக்கிறது. குற்றால குறவஞ்சி என்கிற ஒரு சிற்றிலக்கியத்தை எடுத்துட்டோம்னா 26 வகையான பறவைகளை சொல்கிறது. இப்படி நம்ம சிற்றிலக்கியங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் போது அங்கே ஒரு நல்ல ஒரு சூழலியல் இருக்கிறது. இயற்கையியல், தாவரவியல், வேளாண்மையியல், உடலியல், உளவியல், நீரியல், உலோகவியல், மருத்துவவியல் என்று பலவிதமான அறிவியல் சார்ந்த தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு சிற்றிலக்கியத்தை பலவிதமான தகவல்களை எடுத்து உலகத்தினுடைய தோற்றத்திலிருந்து மிக சிறப்பாக நம்முடைய ஐயா அவர்கள் இன்று வகுப்பை நடத்தி சென்றார்கள். மிக்க மகிழ்ச்சியும் பாராட்டும். இந்த இணைய நிகழ்ச்சி சென்ட் ஜோசப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே நடைபெறுவதற்கு ஆகச்சிறந்த காரணமாக முன்னெடுத்து சென்ற ஒரு ஆளுமை இன்று நம்மிடையே உரையாற்றியதிலே மிக்க மகிழ்ச்சி. மிக பெரிய ஒரு தேடலோடு மிக ஒரு சரியான ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடன் இந்த சிற்றிலக்கியத்தை ஆய்ந்திருக்கிறார். இன்னும் இந்த சிற்றிலக்கியத்திலே நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இந்த வகுப்பை சிறப்பாக நடத்தினீர்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. மிகவும் சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு அந்த செவ்விலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் சார்ந்த பல வகை செய்திகளை சொன்ன நம்முடைய முனைவர் கி ஜெயசீலன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், செயின்ட் ஜோசப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறோம்.